இன்வென்ட்ரிஸை ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் பில்ட் குவான்டிட்டி பேஸ்டில் என்ட்ரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி என்ட்ரி ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமும் நம்ம எந்தெந்த கஸ்டமருக்கு எவ்வளோ ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்தோம் அண்ட் எவ்வளோ பில்டு குவான்டிட்டி கொடுத்தோம் அப்படின்ற ரெக்கார்டை டேலியிலேருந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ டேலிக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் F11 ஃபீச்சர்ஸில் யூஸ் செப்பரேட் ஆக்சுவல் அண்ட் பில்டு குவான்டிட்டிஸ் காலம் இன் இன்வாய்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வவுச்சர் போயிட்டு பர்ச்சேஸ் வந்துட்டு இப்போ நான் ஒரு என்ட்ரி வந்து போடுறேன். ஸோ சப்ளை கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ஐட்டம் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 11 அப்படின்றது கொடுத்துட்டு பில்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றது கொடுத்துட்டு நான் ஒரு ரேட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி பில்டு ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து நான் ஒரு 8 அப்படின்றதும் பில்டு குவான்டிட்டி ஒரு 7 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 150 அப்படின்ற ரேட் கொடுத்துட்டு இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அதோட ரிப்போர்ட் பார்க்கறதுக்காக டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரின்றதை கொடுத்துட்டு மூவ்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஐட்டம் அனாலிசிஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஐட்டம் நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனக்கு மூவ்மெண்ட் இன்வெர்ட் அண்ட் அவுட்வர்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நான் இன்வெர்ட் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ளையருக்கு நம்ம கொடுத்த ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் பில்டு குவான்டிட்டி அப்படின்ற ரிப்போர்ட் நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம இதை வந்து எக்ஸலாவோ இல்லை பிடிஎஃபோ நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். சேம் அதே போல் மூவ்மெண்ட் அவுட்வர்ட் நம்ம கஸ்டமருக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் பில்டு குவான்டிட்டி கொடுத்தோம் அப்படின்ற ரிப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து இதே இன்னொரு பர்ச்சேஸ் வந்து நான் போடுறேன். ஸோ நான் வச்சுட்டு போயிட்டு அகைன் நான் ஒரு பர்ச்சேஸ் போடுறேன். சேம் மாதிரி இதை சூஸ் பண்ணிட்டு 10 ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் 10 பில் குவான்டிட்டி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி மூவ்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது கொடுத்துட்டு ஸ்டாக் ஐட்டம் அனாலிசிஸில் ஐட்டம் ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா இப்போது நமக்கு சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து அதோட ரெக்கார்டும் நமக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ 10 ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் 10 பில்டு குவான்டிட்டி. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ இன்ஃபோடெக்டெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.